ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க். இன்றைக்கி நம்ம க்ராச்செட்டிங்லேயே நம்மளோட தமிழ் லெட்டர் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உயிரெழுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க க்ராச்செட்டிங்லேயே தமிழ் லெட்டர் சொல்லித்தாங்கன்னு. ஸோ ஸ்பெஷலாக அவங்களுக்காக நான் மேக் பண்ணேன். எல்லாருமே இதை வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் சீரீஸ் என்னோடய ஆல்ஃபபெட் சீரீஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நம்பர்ஸுமே க்ராச்செட்டிங்கில் எப்படி பண்ணுறதுன்னு நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, வாங்க நம்ம தமிழ் லெட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் ரொம்ப சிம்பிள் தான். யான் எடுத்துக்கோங்க, நீங்கள் எனி டைப் ஆஃப் உல்லன் நூல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 3.5 mm. அதுக்கப்புறம் யான் நீடில், ரிமைனிங் இருக்கிற யானை தைக்கிறதுக்காக யான் நீடில். நெக்ஸ்ட் சிசர்ஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். க்ராச்செட்டிங் பேசிக்ஸ் தெரிலனா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. ஓகே, இந்த ப்ராஜெக்ட்ஸ் க்ராச்செட் பேசிக் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சவங்க கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட் போட்டுக்கிறோங்க. ஓகே, நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்படி ஸ்டார்ட் பண்ணி இது பண்ண போகிறோம். ஓகேவா, இதை தனியாக பண்ணிவிட்டு அட்டாச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. செயின் 28. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28. ஓகே, செயின் 28 போட்டுக்கோங்க. ஃபவுண்டேஷன் செயின் 28. நெக்ஸ்ட் ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின்னா இதுதான் நம்மளோட இந்த நூல் வர இடம். ஓகேவா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு செயினை எப்போவுமே ஸ்கிப் பண்ணிடணும். செகண்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரோஷே, 1 டைம் டபுள் க்ரோஷே. ஓகே, நெக்ஸ்ட் 6 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் டபுள் க்ரோஷே. 1 2 3 4 5 6 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் டபுள் க்ரோஷே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் 6, ஸோ 6 + 1 7 டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, இந்த ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸ்ட்ரெயிட் லைன், அப்புறம் இங்கே கர்வ், அப்புறம் இங்கே ஸ்லைட் கர்வ், அப்புறம் ஸ்ட்ரெயிட், அப்புறம் நல்ல கர்வ். ஓகே, ஸோ இது பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸ்க்கு 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஓகே, next stitchல 2 times double crochet, 1 same stitchல again 1 more time, second stitchல 2 times double crochet, 1 same stitchல 2 and 1 more time, third stitchல 1 time double crochet, same stitchல again 1 more time double crochet. 3 ஸ்டிச்சஸ்க்கு 2 times டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். 3 ஸ்டிச்சஸ்க்கு 2 times டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் 5 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் டபுள் க்ரோஷே. 5 ஸ்டிச்சஸில் ஒன்லி 1 டைம் டபுள் க்ரோஷே பண்ணுங்கள். 1 2 3 4 next 5. ஓகே, 5 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்
3 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 2 times double crochet. Okay, 3 stitchesக்கு again 2 times double crochet. 1 2 same stitchலே 2 times double crochet பண்ணுங்க. second time பண்றேன். 1 2 third time 1 same stitchலே again one more time. Okay, 3 stitchesக்கு 2 times double crochet பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக 3 ஸ்டிச்சஸை தவிர மற்ற எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் டபுள் குரூஷே பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 6 ஸ்டிச்சஸ்க்கு ஒன் டைம் டபுள் குரூஷே பண்ணணும். லாஸ்ட்டாக 3 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருக்கணும் உங்களுக்கு. ஓகே, 1 2 3 4 5 6. ஓகே, நெக்ஸ்ட் 6 ஸ்டிச்சஸ்க்கு ஒன் டைம் டபுள் குரூஷே பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக 3 ஸ்டிச்சஸ் தான் லெஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்க்கு 2 times டபுள் குரூஷே. 1 நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 times டபுள் குரூஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் 2 times டபுள் குரூஷே. 1 2. ஓகே, லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஸ்டிச் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே, இந்த அளவுக்கு பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற அந்த சுழி மட்டும் பண்ணணும். ஸோ லாஸ்ட் ஸ்டிச்சில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா 8 times டபுள் குரூஷே பண்ண போகிறோம். இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் 8 times டபுள் குரூஷே, ஸோ தட் நமக்கு நல்ல கர்வ் வந்து வரும். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இப்படி லாஸ்ட் ஸ்டிச்சில் 8 times டபுள் குரூஷே. 1 பண்ணியாச்சு, 2 3 4 5 6 7 8. 8 times double crochet. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சேம் லாஸ்ட் ஸ்டிச்சிலே 1 time half double crochet, 1 time half double crochet. நெக்ஸ்ட் இந்த சேம் ஸ்பேஸில் லாஸ்ட்டாக 1 time single crochet. ஓகே ஓகே, இப்போ நம்ம யானை கட் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்து அழகாக இப்படி வந்திருக்கும். ரிமைனிங் யான்ஸை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். யான் நீடில் கோர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த வந்து இந்த இடத்த நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான் அது. ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் யான் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு போதும். ஓகேவா? இந்த அளவுக்கு போதும். யான் நீடில் கோர்த்துக்கோங்க. ஒரு லாங் டெயில் இப்படி ஷார்ட் டெயில் விட்டு கோர்த்துக்கோங்க.
கரெக்டாக வந்து இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மட்டும் இப்படி நீட்டிகிட்டு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த இது நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேக் சைடில் இருந்து ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்ட்ரிப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, வந்து ஸ்லிப் நாட், chain 15. Okay, chain 15, 1 5 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, செயின் 15 போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து எவ்வளோ பெருசானாலும் சைஸ் வந்து டிஃபர் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஹூக் சைஸ் வந்து நீங்கள் பெரிய ஹூக் சைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பெருசாக வரும். சின்னதாக ஹூக் சைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சின்னதாக உங்களுக்கு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. செகண்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஒவ்வொரு செயின்லையுமே 1 டைம் டபுள் க்ரூஷே டில் எண்டு வரைக்கும் பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு செயின்ஸ்லையுமே ஜஸ்ட் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஜஸ்ட் ஈச் செயின்ஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே. நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸ் மட்டும் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஜஸ்ட் 1 டைம் டபுள் க்ரூஷே. லாஸ்ட் ஸ்டிச். யானை கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் யான் வந்து கேப் விட்டு கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த பார்ட்டோட அட்டாச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மட்டும் இந்த அளவுக்கு சைஸ் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆக்சுவலாக இங்கே வந்து கேர்வாக இருக்குது பார்த்தீங்களா? கேர்வாக இருக்கிறதுனால இங்கே ஃப்ளாட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ ஒன்று போல் 2 பக்கமும் கேர்வாக இருக்கிறதுக்காக ஜஸ்ட் நம்மளோட அந்த ஸ்லிப் நாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெண்ட் ஃபினிஷிங் கிடச்சிரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யான் நீடிலில் கோர்த்துட்டு ஹைட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி யானை கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு ஒரு சென்டர் வரும்போது இங்கே வச்சு பாருங்கள். கரெக்டாக இருக்குன்னா அந்த சென்டர் பார்ட்டையும் இதையும் சேர்த்து தைச்சிருங்க. நான் காமிக்கிற மாதிரி தான் தைக்கணும்னு கூட இல்லை. நீங்கள் எந்த மாதிரி ஸ்டைலில் தைக்கணுனாலும் நீங்கள் தைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டைட்டாக இருக்கிற மாதிரி மட்டும் தைச்சிக்கோங்க. இதையும் இந்த யானை ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தமிழ் லெட்டர் தமிழ் லெட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணதை வந்து என்னோடய மெயில் ஐடி இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹெவியான புக் வெயிட்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.